அதிபரின் திருட்டுத்தனம் ஃபுல். யோசிச்சு பாருங்க. 2016 சட்டமன்ற தேர்தல் என்ன சொல்வார் மேடைக்கு மேட? நான் ஒரு பிச்சைக்கார பைய, பஞ்சப்பராதி, ஏழை விட்டு பைய அப்படின்பாரு. 16 தேர்தல்ல ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில பொதுக்கூட்ட மேடையில பேசுறார். நாங்க அவருக்கு ஒரு அறை ஏற்பாடு பண்றோம். எல்ஆர்சிங்கிற ஒரு ஆபரண மாளிகையோடைய ஒரு வீடு. அந்த வீடை நாங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு பேசி 30-20 பேர் தங்குற மாதிரி ஒரு பெரிய வீடு நாங்க பேசிட்டோம். அந்த வீட்டுல போய் தங்கறதுக்கு இவரை கூட்டிட்டு போறேன். வீட்டை மேல இங்கிலீஷ் சுத்தி பார்த்துட்டு எனக்கு ஹோட்டல்ல ரூம் போடுன்ட்டு அங்க இருந்து ஹோட்டலுக்கு கிளம்பி போறார். மறுபடியும் அங்க ஒரு 10,000 செலவு பண்ணி நாங்க போடுறோம். நாங்களே உண்டியல் குலுக்கி பிச்சை எடுத்து நாங்க கட்சி வளர்த்துட்டு இருக்கோம். நீங்க காசு கொடுத்து நாங்க கட்சி வளர்த்தோமா? நாங்க இல்ல உங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச காசை கொடுத்தது நாங்க கட்சி வளர்த்தோமா? எங்க காசு எங்க உழைப்ப போட்டு நாங்க கட்சி வளர்த்தோம். சரியா? வந்து உட்காந்துக்கிட்டு ரூம் நல்லா இல்லையே, நான் சுடுகாட்டுல படுத்திருந்தேன்னு மேடையில பேசுறது. நான் வந்து ஏசி ரூம் போட்டு கொடுக்குறேன், ஒரு வீடு பிடிச்சி கொடுக்குறேன் 10,000 ரூபாய்க்கு. அந்த வீட்டுல படுக்க மாட்டேன்ட்டு ஒரு ஹோட்டல்ல போய் படுக்கிறாரு. இது ஒரு உதாரணம். 2016 இப்ப நடந்த உதாரணம் சொல்றேன். அஸ்தம்பட்டி